வெல்கம் டு அவர் குருகுலம். சர்வேர் டாட்ஸ்மனுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து டிப்ளமோ படித்தவங்களும் அதே சிலபஸில் எழுதலாம், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அதே சிலபஸில் எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான மெட்டீரியலுக்கான அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எப்படி கொடுத்துருப்போம்னா, சர்வேர் சிலபஸுக்கு தனியாக ஒரு புக்கு போட்டிருப்போம், டாட்ஸ்மனுக்கு சிலபஸ் தனியாக ஒரு புக்கு போட்டிருப்போம். அந்த புக்கில் வந்து சர்வேருக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8000+ கொஸ்டின்ஸ்ட்டு இருக்கும். 8000+ கொஸ்டின்ஸ்ட்டு இதில் இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொடுத்துருப்போம். இந்த 8000 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்போம். டிஎன்பிசியில் மாதிரி மேலே கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கடுத்து கீழே வந்து அதுக்கான தமிழ் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்து அது கீழேயே வந்து ஆன்சர் அண்டர்லைன் பண்ணியிருப்போம். பின்னாடி நீங்கள் ப்ராக்டி பார்க்குற மாதிரி வச்சிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து டாட்ஸ்மனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9000 கொஸ்டின்ட்டே இருக்கும். இதில் 9000+ கொஸ்டின்ஸ்டே இருக்கும். இதே மாதிரி தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். இது வந்து சிங்கிள் புக்கா ஐடிஎஸ் சிலபஸ்ல அந்த ட்ரேட் சர்வேர் முடிச்சவங்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து டாட்ஸ்மன் முடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இது சர்வேர்னா முழுக்க சர்வேர் ஓரியன்டா தான் 10 யூனிட் டெக்னிக்கல்ல கவர் ஆகும். இது டாட்ஸ்மன் முழுக்க 10 யூனிட் டெக்னிக்கல்ல கவர் ஆகும். செப்பரேட்டா கொடுத்துருப்போம். புக்கோட சைஸ் இண்டிவிஜுவல் எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவலா போடும்போது உங்களுக்கு புக்கு வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவலா போடும்போது புக்கு இப்படி இருக்கும். புக்கோட சைஸ் வந்து இவ்வளவு இருக்கும், பாத்துக்கிறேங்க. இதுக்கான புக்கோட பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படின்னா 3127 ரூபா கொடுத்துருப்போம். ஓகேவா? இதோட பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படின்னா 3127 ரூபா கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு புக்கோட பிரைஸ். இப்போ வந்து டிப்ளமோ அண்ட் பிஇ வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 சிலபஸ்ல நீங்க வந்து படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப சர்வே சிலபஸ் நீங்க படிச்சு எழுதணும், டாட்ஸ்மன் சிலபஸ் படிச்சு எழுதணும். இப்ப இது தனித்தனியா புக் வாங்கணும்னா, ஏன்னா இதுல வந்து சில இது டாட்ஸ்மனுக்கும் சர்வேருக்கும் காமனா 5 to 6 யூனிட் வந்து ஒரே யூனிட் தான் வரப்போகுது. அப்ப நீங்க தனித்தனி புக்கா வாங்கினா அமௌண்ட் தான் வேஸ்ட் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா 2 நாளா எங்களுக்கு வரக்கூடிய கால்ல இருந்து வெரிஃபை பண்ணி, அதாவது சர்வேருக்கும் டாட்ஸ்மனுக்கும் காமனா இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் ஒரே புக்ல கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து டிரான்ஸ்மன்ல எது எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கான கொஸ்டினை தனியாக பிரிச்சு கொடுத்தாச்சு. சர்வேருக்கு என்ன எக்ஸ்ட்ரா யூனிட் வருதோ அதை வந்து தனியாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து பிஇ படிக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்வேர் டிரான்ஸ்மன் 2 சேர்த்த மாதிரி ஒரே புக்கா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 2க்கும் காமனா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கவர் ஆயிரும். அதுக்கடுத்து டிரான்ஸ்மன்ல என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அது கவர் ஆகும். அதுக்கடுத்து சர்வேர்ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அது வந்து கவர் ஆகும். கிட்டத்தட்ட 11000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா 11000+ கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது எப்படி கொடுத்துருக்கோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின் தான். இதுல நீங்க சர்வேர் அண்ட் டாட்ஸ்மனை பொறுத்தவரை மெட்டீரியல் வந்து நீங்க வாங்கி தியரிக்கு படிக்க வேண்டியதுல, நீங்க அப்படி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே கன்சல்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். திரும்பவும் நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப 8000 கொஸ்டின் சொல்றேன்னா எங்களே அறியாம உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் அதில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து காம்பஸ் சர்வே எடுத்துக்கிட்டோம்னா, காம்பஸை பொறுத்தவரை ஒரு 150 கொஸ்டின் தான். நம்மளால எவ்வளவு எடுத்தாலும் அது சின்ன டாபிக் தான். சர்வேங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள அது சின்ன டாபிக் தான். அதை வந்து அவங்க தனி ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 100 to 150 கொஸ்டின் தான் எடுக்க முடியும். இருந்தாலும் அதுல வந்து 350 கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்ப அதுல வந்து ஒரு 50 கொஸ்டின் எங்களை அறியாம அதுல வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி 11000 கொஸ்டின்னா கிட்டத்தட்ட 1500 கொஸ்டின் இதுல வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மினிமம் 10000 கொஸ்டின் தான் இருக்கும். இது வந்து யாருக்கு அப்படின்னா, டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் அதுக்கடுத்து பிஇ சிவில் படிச்சவங்களுக்கும் சர்வேர் டாட்ஸ்மன் 2 சிலபஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான புக்கோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கான புக்கோட உங்களுக்கு சைஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? புக்கோட சைஸ் பாத்துக்கிறேன், அதோட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நான் காமிச்சது என்னன்னா, 2மே கவர் ஆயிருக்க மாதிரி டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் படிச்சவங்களுக்கு சர்வேருக்கான எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். சிலபஸ் சைஸ் 10 யூனிட்டுக்கு. அது மாதிரி டாட்ஸ்மனுக்கான 10 யூனிட்டுக்கான சிலபஸும் காமனா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், சர்வேருக்கும் டாட்ஸ்மனுக்கும் காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து டாட்ஸ்மன்ல என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கொடுத்துருப்போம். சர்வேர்ல என்ன எக்ஸ்ட்ரா யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருப்போம். டோட்டலா வந்து கிட்டத்தட்ட 14 யூனிட் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 10000+ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கும். ரிப்பீட் ஆகிற கொஸ்டினோட சேர்த்தோம்னா 11000+ கொஸ்டின் இருக்கும். கொஸ்டினோட டைப் எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். இதுக்கான பிரைஸ் டீடைல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கொரியர் சார்ஜோட சேர்த்து இது பெரிய புக்கா வரும் 4527 ரூபா. ஓகேவா? கீழே வந்து அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேங்க. இல்லை வேற எதுவும் உங்களுக்கு வந்து அதை பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் 9597511643. இது என்னோட பர்சனல் நம்பர் தான். இல்லாட்டி ஆபீஸ் நம்பர் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல விட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.